பண்ணவே முடியாது. குத்தி காமிக்காமல் கிண்டல் பண்ணாமல் எல்லாம் நேரம் அவங்களும் நம்ம சமூகத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு நினைச்சு மேம்படுத்துறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். இது ஒரு பெற்றோர் மீட்டிங் தானே. ஸோ பெற்றோராகி நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தை, நம்ம வீட்டு குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை நம்ம தெருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை போகிற நேரத்தில் வர நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்கலாம். ஸோ யார் பார்த்தாலும் ஸோ முதல்ல நீங்கள் பிரச்சனை இருக்குங்கிறத அந்த இயல்பான பேச்சுவார்த்தையை தவிர்க்கணும். பழக்க வழக்கத்தில் இருக்குள்ள ஒரு வார்த்தை, கால் இருக்குன்னா ஒரு வார்த்தை பயன்படுத்துங்க. இந்த வார்த்தை சொல்லணுமா? தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். கண்ணு தெரியாத ஒரு வார்த்தையை சொல்லுவோம், காது கேட்காம இருக்கணும். ஸோ அந்த பழக்கமான வார்த்தைகளை நீங்களும் பயன்படுத்தாது. சப்போஸ் யாரும் பயன்படுத்திருந்தா அதை பயன்படுத்தாதீங்கிற வார்த்தையை சொல்லுங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு மாசம் பண உதவி வாங்குறாங்களா கேளுங்க. அப்படி இல்லைன்னா அருகில் இருக்க பள்ளிக்கு போக சொல்லுங்க. அவங்களுக்கு பணப்புறங்கிற அரசு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் வாங்கிக்கலாம், ஸ்காலர்ஷிப்ங்கிறது வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான பலன்கள் எல்லாமே இருக்குது. அதற்கு முறையான அடையாள அட்டை அவங்க வாங்கியிருப்பாங்க. கூட்ட பண்ணி அவங்க வாங்கியிருந்தா மட்டும்தான் அந்த வகையில் பயன்படுத்த முடியும். சப்போஸ் நம்ம இயன்முறை மருத்துவம் 6வது வார்டு ஸ்கூலுக்குள்ள உள்ள வந்து ஒரு பேசிக்காக ஒரு குழந்தை வந்து வளர்க்க முடியல, நடக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இயன்முறை மருத்துவம் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் சைடில் சிஎஸ்லையும் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 18 வயசு உள்ள குழந்தைகளுக்கு இங்கே பண்ணுறோம். அது ஓவரால் என்ன சரிங்களா? யாராவது இருந்தால் தகவல் சொல்லுங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளியே ஒரு வெளியேற்ற மாதிரி இருக்கும். நான் சொல்ல வந்துருக்குங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதாவது தெளிவு எதுவும் இருந்தால் சந்தேகம் இருந்தால் கேளுங்க.